இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மனசுல 1000 துயரம் இருந்தாலும் அதை எங்க யார்கிட்டயுமே காட்டிக்காம உங்க அம்மாவுக்கு நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்னு நிக்கிற பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி. நிறைவேற்றுவோம் ஐயா. அபிராமியோட ஆசைய நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிறைவேற்றுவோம். அவ ஆசைப்பட்டதே இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே. அதை கண்டிப்பா நாம எல்லாரும் நிறைவேற்றுவோம் ஐயா. அப்பதான் அவ ஆத்ம சாந்தி அடையும். கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா அத்தைக்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு இருந்தேன். இப்ப கும்பாபிஷேகமும் நின்று போச்சு. அவங்க கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. சகல வருத்தப்படாத சகல, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வர வேணாமா? இப்ப நீ அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு விதி இருக்கு போல இருக்குப்பா. அதான் சொல்ல முடியல. இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நீ உண்மையை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஆமையா கார்த்தி, உன் அத்தைக்காரி உன் மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கா. தொழிலையும் உன்னை நம்பிதானே விட்டுருக்கா. இந்த நேரத்துல நீ யாருங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்கும். அது என்ன பிரச்சனையில கொண்டு போய் விடும்னே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு உன்னை பத்தின உண்மை எல்லாம் உன் அத்தைக்காரிக்கு தெரிய வேண்டாமியா? அக்கா 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 அக்கா, நான் சொல்றத கேளுக்கா. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுக்கா. நான் சொல்றத நம்புக்கா. உன்னை நான் எத்தனை தடவை நம்புறது? எல்லா டைமும் நான் அசிங்கப்படுறது மட்டும் தான் மிச்சம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அடி வெளுத்துருவேன். மா, என்ன ஆச்சுமா? ஏதோ வேகமா கிளம்பி போனீங்க. அங்க என்னதான் ஆச்சு? இவளுக்கு எப்பவுமே ராஜா மாப்பிள்ள மேல குறை சொல்றதே வழக்கமா போச்சு. நம்ம மாப்பிள்ள தான் அந்த கிழவியோட பேரன்னு சொல்லி அவர்தான் அந்த அபிராமிக்கு கொள்ளி வைப்பாருன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனான். ஆனா அங்க போய் பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. நாங்க போறதுக்குள்ள அங்க கொள்ளி வச்சுட்டு எல்லாரும் கிளம்பியே போயிட்டாங்க. அக்கா, அங்க யார் கொல்லி வச்சாங்கன்னு நீயும் பாக்கல, நானும் பாக்கல. அப்போ டிரைவர் மாப்பிள்ள கொல்லி வச்சிருக்கலாம்ல? ஏய், ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் செதறி போயிடும். அங்க பாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஒருத்தன் என்ன சொன்னா? அவன் கிழவியோட பேரன் தானே கொல்லி வச்சுட்டு போனதா சொன்னா. ஆமாக்கா, அந்த பேரனே உன் டிரைவர் மாப்பிள்ள தான் சொல்ற. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கார் பிரச்சனையானதுனாலதான் நம்ம லேட்டா போயிட்டோம். இல்ல அவனை கையை களுமா புடிச்சிருக்கலாம். ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அந்த கிழவியோட பேரன் தான் நம்ம மாப்பிள்ளன்னு சொல்றத முதல்ல நிறுத்து. இத கேட்டு கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. பாட்டி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க உண்மையா பதில் சொல்லணும். இது ஏன் மேல சத்தியம்? கேளுமா சொல்றேன். என் ஹஸ்பண்ட் ராஜா தானே உங்க உண்மையான பேரு? ஆமாம்மா, அவன் பேர் ராஜா இல்ல, கார்த்தி. அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியும் கார்த்திக் தானே? ஆமாம்மா, கார்த்தியோட சேர்த்து என் மகளுக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவனும் கார்த்தியும் தான் இப்ப என் மகளுக்கு கொள்ளி வச்சாங்க. இடையில பிறந்தவன் எங்கேயோ ஃபாரினுக்கு போயிருக்கானா. சரி, எதுக்காக அவர் எங்க வீட்டுக்கு டிரைவரா வந்து சேர்ந்தாரு? சொல்றேம்மா, நானு விளக்கமா உண்மை எல்லாமே சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். ஊட்ட உடச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகாரம் பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க,
என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. நானும் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன். நான் ஏற்கனவே எங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலன்னா பாட்டியோட பேரனை தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்ன வார்த்தைய கடவுள் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. உங்க பேரனை எனக்கு புருஷனாவும் ஆயிட்டாரு. இத்தனை நாள் அவரை புரிஞ்சுக்காம கண்டபடி திட்டி இருக்கேன், வெறுத்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அவரை புரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே நான் அவருக்காக தான் வாழ போறேன். ராசாத்தி, இது போதும் தாய், எனக்கு இது போதும். அம்மாடி, மறந்து கூட கார்த்திய பேரந்தாங்கிற உண்மையை உங்க அம்மா கிட்டயும் வேற யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா, சொல்லிடாத. அவங்க அம்மாவை இழந்த துக்கத்துல அவன் நொடிஞ்சு போயிருக்கான். நீதான் உன் அன்பால அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வெளியில கொண்டு வரணும் தாயி. பாட்டி, அவரை பத்தின கவலையை நீங்க விடுங்க. அவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். அவர் யாருங்கிற உண்மைய நான் யாருக்கிட்டயும் சத்தியமா சொல்ல மாட்டேன். அவரோட சந்தோஷம்தான் இனிமே என்னோட சந்தோஷம். அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அவரோட சுக துக்கங்களுக்கு பின்னாடி நான் எப்பவும் உறுதுணையா இருப்பேன் பாட்டி. இது போது தாயி, என் ராஜாத்தி, இது போது தாயி, இது போதும், இது போதும்மா. பாட்டி, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு எக்காரணத்து கொண்டு கார்த்திக்கு தெரிய வேண்டாம். ஏண்டா கண்ணு இப்படி சொல்ற? அவனுக்கு தெரிஞ்ச அவன் சந்தோஷப்படுவான்ல. பாட்டி, அவர் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவங்க அம்மா இறந்து போன துக்கம் தெரியாத அளவுக்கு நான் அவர் மேல பாசத்தை காட்டணும் பாட்டி. அப்பதான் அவர் என்னை இன்னும் நேசிப்பாரு. அதுக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் பாட்டி. சரி தாயி, அதுதான் ஆசைன்னா அப்படியே நடக்கட்டும் கண்ணு, அப்படியே நடக்கட்டும்.